அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு ஏதாவது வழி இருக்கா? திருமணம் ஆனவர்கள் எல்லாருமே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறார்களா? வெற்றிகரமான வாழ்க்கை என்றால் என்ன? பணம், பொருள், ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் அதிகமாவது வெற்றிகரம் என்று உலகம் சொல்லலாம், நினைக்கலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போர் மத்தியிலே திடீரென்று விவாகரத்து ஏற்படும். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரபலமான இசைக்கலைஞர், ஆஸ்கார் விருது பெற்றவர், அவருடைய மனைவி அவருக்கு இப்பொழுது விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவர்களுக்கு செல்வ செழிப்புக்கு குறைவில்லை, புகழுக்கு குறைவில்லை. அவர்கள் மீது அன்பு அல்லது நேசம், ஆசை வைத்தவர்கள் லட்சக்கணக்கிலே உலகம் முழுவதும் இருப்பார்கள். அவர்களுக்குரிய மரியாதை கூட ஒரு வட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் இப்பொழுது 29 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிவதாக அந்த அம்மா சொல்கிறாங்க. யாராலும் இனி இணைக்க முடியாது. இவர் சொல்கிறாரு, கடவுளின் அரியணை கூட இதை கேட்டால் நடுங்கும் என்று. அப்போ ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? இதில் ஒரு வரியில் பதில் கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு திருமணம் என்று இணையும் இருவர் வெறும் இருவர் மட்டுமல்ல, இருவர் மட்டுமே என்று வச்சிட்டாலும் கூட அந்த இருவரும் வித்தியாசமானவர்கள் தானே. பாருங்க, வெவ்வேறு பின்னணி உள்ளவர்கள். இவர் வளர்ந்ததும் அவர்கள் வளர்ந்ததும் என்று பார்த்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த பின்னணி வேறுபாடுகளால் பிரச்சனை, பிணக்குகள், மனக்கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும். திருமணம் ஆகும் சமயத்தில் அந்த ப்ராசஸ் போகும் இல்லையா, அதில் சில பிரச்சனைகள் வரும். எப்படி திருமண ஏற்பாடு செய்வது, அதில் வரலாம். அந்த திருமண நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வில் அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணணும், அதில் சில விஷயங்களில் முரண்பாடு. ஆனால் சரி ஆகிடும். ஏன்னா சரி ஆகிடணும், எந்த விதத்திலும் தடை வந்துடக்கூடாது அப்படின்ற மனோபாவத்தோடவே நடப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை தொடங்கின சில தினங்கள், சில வாரங்கள், மாதங்கள் பிரச்சனை வரும். ஆனால் இருவருமே அந்த பிரச்சனையை தலை தூக்க விடாமல் கவனமாக பார்த்துக்குவாங்க. இது உண்மை. ஆனால் சில காலம் பிறகு எதெல்லாம் ஆரம்பத்தில் பிடித்ததோ பிடிக்காமல் போகும். ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பழக்கம், அதை ரசித்ததுண்டு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை வெறுக்கிற மாதிரியான மனநிலை மாறிடும். இப்போது முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கலான்னா, வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சில புரிதல், சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம் தேவை. அதில் முதலாவது பின்னணி வேறுபாடு. 2 குடும்பங்கள், அதில் கலாச்சார வித்தியாசங்கள், வளர்ப்பு வித்தியாசங்கள், அடுத்தது அவர்களுக்குள்ளாக இருக்கிற குடும்ப பழக்கங்கள், வளர்ந்த இடம். இப்போ ஒரு பட்டணம், இன்னொருத்தர் கிராமம்னா எப்படி இருக்கும்? அங்கே பெரிய வேறுபாடு இருக்குமா இல்லையா? அவர்களுடைய பார்வையில், அவர்கள் ஒரு விஷயத்தை அணுகுவதில், அபிப்பிராயங்களில் எல்லாமே வித்தியாசம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது முதல்ல புரியணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? போதும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய வித்தியாசங்கள், கிழக்குக்கும் மேற்குக்குமான வித்தியாசங்களை ஆவியானவர் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார். அந்நிய நுகம், வெவ்வேறுபட்ட இன மக்கள், வெவ்வேறு ஜாதி என்று நம்ம பேசுகிற மாதிரி வெவ்வேறு பட்டணங்களிலே வசிப்பவர்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி,
அதில் குழந்தை பேர் ரொம்ப காலம் பிறகு அவங்களுக்கு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதப்ப அவங்கள பல வசைமொழிகள் சொல்லியிருப்பாங்க, பல அபிப்பிராயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று சொன்னாங்களாம், அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. வேறு வேறு ஸ்டேட் விட்டு நீங்கள் திருமணம் பண்ணதுனால உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாங்களாம். பார்த்தீங்களா? அப்போது மக்கள் பாருங்கள், இந்த வேறுபாடுகள் என்பதை ரொம்ப குதர்க்கமாக, அதனாலே அதை சரியாக அணுகி அதை எப்படி சமன் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ முதல்ல என்ன வேணும்னா, இந்த வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இரண்டாவது, ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆணோட சிந்தனை, அவருடைய பார்வை புரிதல், ஒரு பெண்ணோட சிந்தனை பார்வை புரிதல் ரெண்டுமே வேறு வேறு திசையில் இருக்கும். அவைகள் இணங்கி இசைந்து போவது அன்பினால் நடக்கும், தேவநீதிக்குள் ஒருமனப்பட்டால் நடக்கும். ஆனால் அந்த வித்தியாசம் வேறுபாடு இருக்க தானே செய்யும். உதாரணத்துக்கு வேதம் சொல்லுது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் விவேகமாக நடங்க அப்படின்றார் கணவனுக்கு. அப்படியானால் ஒரு பெண்ணை பலவீனமான பாண்டம் என்று வேதம் குறிப்பிடுகிறதே. ஒரு ஆண் வலுவானவன் கடினமானவன் அப்படின்னா இன்னொரு இடத்துல பார்க்குறோமா இல்லையா? அப்படியானால் இந்த சரீர பிரகாரமான அவர்கள் இருவரும் ஆண் பெண்ணாக இருக்கிறதுனாலேயே வித்தியாசம் இருக்க தான் செய்யும். கர்ப்பந்தரித்து பெற்றெடுக்கும் வேலை பெண்ணுக்குரியது. உழைத்து சம்பாதித்து அந்த குடும்பத்தை போஷிப்பது ஆணுக்குரியது. அவங்களுடைய சரீரத்தின் வல்லமை பலன் இருக்க செய்யும். அப்போ இந்த பாலின வேறுபாடுகள் இருக்கும். ஒரு பெண் எப்படி பார்ப்பாங்க? பொதுவாக ஒரு ரைட்டர் இப்படி சொல்கிறாரு, பெண்களுடைய பார்வையிலே அந்த நிறம் எல்லாமே அவர்கள் அந்த பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்குரிய கலர் தானே இந்த உலகம் கொடுத்துருக்கு. பெண்கள் அப்படின்போது ஒரு பிங்க் கலர், ஆண்கள் என்றால் ஒரு ப்ளூ அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ குழந்தை கூட ட்ரெஸ் எடுக்கும்போது குழந்தை பிறந்துச்சுன்னு உடனே அந்த பிங்க் கலர் எல்லாம் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த மாதிரி கலரில் எடுத்துன்னு போவோம், ஆண் குழந்தையாக இருந்தால் ப்ளூ கலரில் எடுத்துன்னு போவோம். இது ஒரு சின்ன வித்தியாசம்தான், அது அழகாக தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, பெண்ணோட பார்வை புரிதல் செய்கை எல்லாமே ஒரு நிறம், ஒரு ஆணோட பார்வை புரிதல் செய்கை எல்லாமே இன்னொரு நிறம். அது பாலின வேறுபாட்டால் இருக்கும். இந்த புரிதலும் வேணும். மூன்றாவது, ஒருத்தரோட தன்மை, அவங்களோட நேச்சர் இருக்கு இல்லையா, அதில் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். அது எப்படின்னா, அந்த பிள்ளை பிறந்தது முதல் அவர்கள் வளர்ப்பு சூழல் இவைகளாலே அவருடைய தன்மைன்னு ஒன்று வளர்ந்துருக்கும். ஒருத்தர் படபடபடன்னு பேசுகிறவராக இருப்பார், இன்னொருத்தர் மனைவின்னு வச்சுக்கோமே அமைதியாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த தன்மைகள் வேறுபாடு இருக்கா இல்லையா? மனைவி சகஜமாக எல்லாரோடும் பழகுறவராக இருப்பாங்க, ஒரு ஆண் ரொம்ப ரிமோட்டாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருப்பதை போல இருப்பார். இந்த இடத்துல தன்மை வேறுபாடுகள் இருக்கும். ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு ஒருத்தர் நினைப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னொருத்தர் நினைப்பார். இது ரெண்டும் ஒரு காலத்தில் இசைந்து ஒத்துக்கொண்டு சகித்து சமநிலைக்கு வரணும். அது வரைக்கும் பிரச்சனை தான், அது வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கும். இன்றைக்கி விவாகரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டை சுத்தமாக வைக்கல விவாகரத்து, இவர் கொரட்டை விடுறாரு விவாகரத்து, நகை நீளமாக வளர்க்குறாங்க விவாகரத்து, முடிய வெட்டிட்டாங்க, நான் சொன்ன மாதிரி வெட்டல வேறு மாதிரி அந்த முடியை வெட்டிட்டாங்கன்றதுக்காக கொலை பண்ணதெல்லாம் உண்டு. அப்போது ஒரு மனிதனோட இருதயத்தின் தன்மைகள் எப்படி இருக்கிறதோ அதில் வித்தியாசங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும், 2 நபர்களுக்கும் இடையிலே இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், ஆண் நண்பருக்கும் ஒரு ஆண் நண்பருக்கும், பெண் தோழிக்கும் இன்னொரு பெண் தோழிக்கும் இடையிலே வித்தியாசம், அவங்களோட நேச்சரில் வித்தியாசம் இருக்குமே. இந்த புரிதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நெடுநேரம் விழித்திருந்து காலையில் தாமதமாக எழுந்திருப்பது ஒருத்தருக்கு அப்படி பழக்கமாக இருக்கலாம், பெரும்பான்மையாக அப்படி இருக்குது. சிலருக்கு திடீர்னு, இப்போ கணவருக்கு அப்படி இல்லை மனைவிக்கு அப்படி இல்லைன்னு எப்படி இருக்கும், அங்கே ஒரு பெரிய முரண்பாடு வரும். சீக்கிரம் படுக்க போவார், அவங்க இன்னும் நேரம் கழித்து தூங்கலான்னு இருப்பாங்க. அடுத்தது வேலை நிமித்தமாகவே அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சில ஆண்டுகளில் மாறி இருக்கலாம், அவங்களுடைய நேச்சரே மாறிட்டு இருக்கும். இரவெல்லாம் விழித்து வேலை செய்பவர் சில ஆண்டுகளிலே அவர்களோட தன்மை மாறிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு
அன்பினால் பொறுத்து சகித்து ஏற்றுக்கொண்டு வாழணும். 4வது, இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெருக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இது என்னையா இது? மிக நெருக்கமாக இசைந்து இனி இருவரல்ல ஒரு மாம்சம் என்று சொல்கிற அளவுக்கு தானே வாழணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் திருமணமான பிறகு ஆரம்பத்தில் அவர்களோட பழக்க வழக்கங்கள், தன்மைகள், வேறுபாடுகள் எதுவுமே பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்கள பற்றியும் கூட பெருசாக தெரியாது. கொஞ்ச காலம் கழித்து இன்னார் இப்படிப்பட்டவர் தான், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படின்னு நிறைய நெருங்கி பழக 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 விஷயம் தெரிஞ்சது பார்த்தீங்களா? அப்போ அது வெறுப்பாகவும், அது கசப்பாகவும், அது அருவருப்பாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நெருக்கமாக வளர்ந்து பழகி கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக ஒருவரை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே அப்பொழுதும் கவனம் தேவைப்படுகிறது. அங்கே சகித்து பொறுத்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அன்பினால் இதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் அங்கே அந்த வேறுபாடு, வித்தியாசம் வராமல் இருக்கும். இல்லைன்னா அது பெருசாக போயிடும், பிரச்சனை பெருசாக போயிடும், அங்கே இடைவெளி அதிகமாகிடும், வெறுப்பு வந்துடும், அது மன முறிவில் போய் முடியும். இந்த மாதிரியான வித்தியாசங்களை ஒருத்தர் புரிஞ்சிக்கல, அதனால் கருத்து வேறுபாடுகள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதை கையாளுவதிலே கூட தவறுகள் நடக்கிறது. கையாளுவதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். முதலாவது, வன்முறையாக கையாளுவது. என்ன அர்த்தம்னா, எதற்கெடுத்தாலும் கை வாங்கிடுவார், எதற்கெடுத்தாலும் அடித்து தூக்கி உடைச்சிடுவார். அப்படி ஒரு நபராக கணவர் இருந்தால், அப்படி ஒரு நபராக மனைவி இருந்தால், எல்லாத்துக்குமே வாய்ப்பேச்சே கிடையாது, அடிதான், கை தூக்கிறது தான். அப்படின்னா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ கைகளை ஓங்காதே, ஒருவர் மேலும் கைகளை வைக்காதே அப்படின்றாரு, ஒருவரையும் அடிக்காமல் அப்படின்றாரு. அப்போது குழந்தைங்களை கூட அடிக்கிறதுன்றத நாம் மறுக்கிறோம், வேண்டான்றோம். சமுதாயமே பள்ளியில் அடிக்காதீங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இன்னொரு மாற்று வழி, பெஸ்ட் வழி, அன்பினால் வழி நடத்தினா பரவாயில்ல. அன்பினாலும் வழி நடத்தாமல் பெரம்பையும் கையாளாமல் போனதுனால தான் இன்றைக்கு பள்ளிகளிலேயே சீரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே பிள்ளைகளும் சீரழிந்து போகிறார்கள். காரணம் என்ன? அன்பினால் அவர்களை வளர்க்கலை, பிரம்பை கையாண்டு அவர்களை ஒழுக்கப்படுத்தவும் இல்லை. சரி, இப்போ என்ன விஷயத்துக்கு வருவோம். கணவன் மனைவிக்கு நடுவில் எதற்கெடுத்தாலும் வன்முறையாக அடித்தல், கோபத்தினால் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு பயமுறுத்துதல், இதை செய்தால் அங்கே எப்படி ஒன்றா இசைந்து வாழ முடியும்? வெற்றிகரமான திருமண வாழ்வு எப்படி வாழ முடியும்? இது தவறு. 2வது பிரச்சனை, மிகவும் கடினமான, மிக மோசமான கெட்ட வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுதல். கெட்ட வார்த்தைகள், அவங்க எப்பவுமே அப்படிதான்ற மாதிரி கெட்ட வார்த்தைகளையே, மிகவும் உச்சபட்சமான வார்த்தைகளையே, மிக கேவலமாக இழிவாக ஒருவரை பேசும் வார்த்தைகளையே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகளுக்கு முன்பு எப்படி இருக்கும்? மற்ற குடும்பங்களுக்கு முன்பு எப்படி இருக்கும்? இசைந்து அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? தொடர்ந்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? முடியாதே. எபேசியர் 4:31, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது என்ன சபையில் பேசுறதுக்கு மட்டுமா, அல்லது சமுதாயத்தில் போய் பேசுறதுக்கு மட்டுமா இந்த வசனம்? வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நல்லதும் வீட்டில் தானே தொடங்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை, அதுவும் கூக்குரலை போடாமல். சில வீடுகள்லாம் இருக்காங்க, அந்த பக்கமாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா கூக்குரல் கேட்கும். காலையில் அவ்வளோ பெரிய சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தோட தொனி தெருவை தாண்டி இன்னொரு பக்கம் போயிடும். நம்முடைய கிறிஸ்தவ வீடுகள் எப்படி இருக்குது? திருமண உடன்படிக்கைக்குள் இருக்கும் தேவ பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தின் கருத்து வேறுபாடுகளை, பிரச்சனைகளை கையாளுற விஷயத்தில் கூக்குரல் கூடாது, கடினமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கூடாது. 3வது, கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கும்போது
அதை எப்படி நாம் வெளிப்படுத்தணும், ரியாக்ட் பண்ணுறோம், ரொம்ப முக்கியம் இது. அதை நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது நாம் சரியாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். சில விஷயங்களை பொறுத்துக்கலாம், ஆனால் எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ட் பண்ணுறதுலேயே ஆவி முறிந்து போகும்படி செய்து விடுவது, அது தவறு. எரிச்சல், கோபம், இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறது எதுக்குமே அப்படி தான். எல்லாத்துக்கும் எரிச்சல் அடைவாங்க, எல்லாத்துக்குமே திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன, அவர்கள் அந்த இடத்துல அதை நிதானமாக அந்த ரியாக்ஷனை அவங்க காமிக்கலை. அடுத்தது, இப்பெல்லாம் இந்த தலைமுறை ஒரு பிரச்சனை உருவான உடனேயே வெகு சீக்கிரத்திலேயே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். இது திருமணமே எண்டுக்கு வந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நினைக்கிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நம்முடைய அம்மாக்கள் காலத்துலலாம் அப்படி நினைக்க கூட மாட்டாங்க. நினைச்சாலே பாவம் அப்படின்னு சொல்லி, அது பேசினாலே பாவம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைய தலைமுறை 2ஆம் நாளே ஒத்து வரல பிரிஞ்சிடலாம், அன்று இரவே ஒத்து வரல பிரிஞ்சிடலாம். வெகு சீக்கிரத்தில் அந்த திருமண முறிவு என்பதை விளையாட்டாகவே பேசவும் சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் வேகமாக இருக்கிறது இந்த தலைமுறை. இந்த விவாகரத்து என்பது பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. எல்லாருமே விவாகரத்துன்னு சொன்னாலே எதை நோக்கி தான் அவங்க தேடி எடுக்கிறாங்க தெரியுங்களா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுதான். ஆனால் உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு அது அல்ல, இன்னும் பெரிய பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குவது அது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவன் சொன்ன வேசித்தன முகாந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எந்த காரணத்துக்காக விவாகரத்து என்று ஒருவர் செய்தாலும் அது பிரச்சனைகளின் பெருக்கம்தான். சேர்ந்திருப்பதற்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அதற்கான அதிக உழைப்பை ஏன் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இன்னும் அதிகமாக மெனக்கெடக்கூடாது. பிரியறதுக்கு அவ்வளவு தீவிரம் காட்டுற ஒரு மனுஷன், ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ சேர்ந்திருப்பதற்கு தீவிரம் காட்டலாமா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் அதை தான் செய்யணும். அடுத்த காரணம், நடக்க முடியாதது எதிர்பார்க்கறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிறாங்க சில ஆண்டுகளில், ஆனால் இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவங்க செய்யணும். ஆனால் அது அவங்களுக்கு வராது, அவங்களால அதை செய்ய முடியாது. இப்போ படிப்பே வராத ஒருத்தர்கிட்ட நீ இன்னும் மேலே படிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்களால திருமணம் ஆன பிறகு அப்படிலாம் முடியாது. பணம் சம்பாதிக்கிறாங்க, அவருடைய உழைப்பு, அவருடைய திறமையின் அளவு இவ்வளவு தான், ஆனால் நீங்கள் 10 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மன முறிவு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க, முடியாது. அதாவது நடக்காததை எதிர்பார்க்கிறது. இப்பெல்லாம் உடல் பருமனாக இருப்பவர்களை மிக ஒல்லியாக கொடியிடையாளாக மாறு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நடக்க முடியாததை எதிர்பார்ப்பது. ஆணழகன் போட்டியிலே கலந்து கொள்வது போல ஒரு 50 வயசில் ஒருத்தரை நிர்பந்திச்சா, 40 வயசில் ஒருத்தரை நிர்பந்திச்சா எப்படி இருக்கும்? முடியாது. அப்போது நடக்காததை எதிர்பார்த்தால் அங்கே இன்னும் பிரச்சனை பெருசாகும், மனம் முறிவு ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வுக்கு மேஜிக், ஒரு மாயாஜாலம் இருக்க முடியாது. சில நேரம் நம்ம அப்படி தான் நினச்சிடுறோம். கல்யாணத்தோட ஆரம்பத்தில் மாயாஜாலம் மாதிரி தெரியும், அது சில தினங்களுக்கு மட்டும்தான். தொடர் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் ஒரு மாயாஜாலத்தில், மாயமந்திரத்தில் தான் சரியாக போகிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது வழியாக தான் அதை சரி பண்ணவே முடியும். அது புரியணும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மோதல்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதோடு தான் வாழணும். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன நீ பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடுற, ஆனால் பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கே, இதுக்கெல்லாம் நீ வரக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும், குடும்பம்னா இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சொல்லி 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 அனுப்பிடுவாங்க. வராத, இங்கே இருக்கவே இருக்காது, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெண்களை அனுப்பிடுவாங்க. ஆண்கள் பேசும்போது அவங்கள அடக்கிடுவாங்க. அந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ அப்படி இல்லை. காரணமே இல்லாமல் பிரிவதற்கு கூட இன்றைக்கு தயாராக இருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோமே. அப்போது
கிறிஸ்தவ குடும்பம், ராஜ்யத்தின் குடும்பம், இந்த மாதிரியான பிணக்குகள், கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் வரும் தான். ஆனால் அதோடு சேர்ந்து அதை சரி செய்து கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்கு தேவைப்படுகிறது. யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தமாக. ஏன்னா அவர் ஏற்பாடு செய்ததா இல்லையா? ஒரு செயல்பாடு பிடிக்கலன்றதுக்காக மொத்தமாக அந்த மனிதனை கெட்டவன் என்றும் அந்த மனுஷியை கெட்டவள் என்றும் தீர்த்து விடுவதற்கு இல்லையா? அது ரொம்ப மோசமான ஒரு விளைவை உண்டாக்கிடும். அந்த மோசமான ஒரு பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அதிகமான நல்லவிகளில் இந்த ஒரு கெட்டது இருக்கிறது, அப்படி பார்க்க கற்றுக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள், இந்த ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட பிரச்சனை, அது பரவாயில்ல சரியாயிடும், அப்படி போகணும். நாம் விரும்புகிற மாதிரி, நாம் எதிர்பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும், கணவன் இருக்கணும், மனைவி இருக்கணும். அந்த மாதிரி கண்ணாடி போட்டுன்னு பார்த்துக்கினே இருக்கக்கூடாது. அவர்கள் இயல்பு, அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க தன்மை, அவங்க வேறுபாடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் நான் அவரை நேசித்து, அவர்களை நேசித்து, அப்படி ஒரு குடும்ப வாழ்வை தேவ குடும்பமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழுவேன் அப்படின்ற தீர்மானம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதிகமான தியாகம் செய்கிற பெண்மணி மனைவி. ஒரு பலவீனம், அதிகமான தியாகங்களை பாருங்க, அந்த ஒரு பலவீனத்தை விட்டுடுங்க, சரியாயிடும். அதிகமான தியாகம் செய்கிற ஒரு கணவன், ஒரு பலவீனம், அதை விட்டுருங்க, அது சரியாயிடும். ஜெபம் பண்ணுங்க. நாம் அதிக நல்லவைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கருப்பு புள்ளியை கண்ணுக்கு இடையில் வைத்து கிட்ட வைத்து பார்க்க கூடாது. அப்போ தான் குடும்பம் வெற்றிகரமான குடும்பமாக வாழ முடியும். சரி, தேவ வசனம் நமக்கு இதில் சில ஆலோசனைகளை சொல்கிறது இல்லையா? அதை நம்ம பார்ப்போம். வசனத்தினால் இவைகளுக்கான ஒரு தீர்வு, பதில் என்ன, ஆலோசனை என்ன? ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை முதல்ல வேல்யூ பண்ணி பார்க்க கற்றுக்கணும். இது ஒரு பிரச்சனையாக எடுக்கலாமா வேணாமா? ஏன் உப்பு இல்லை, ஏன் ஒரு முடி வந்தது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? இது திருமணமான ஆரம்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சில ஆண்டுகளில் அது எப்படி வரலாம், இது எப்படி இவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்தது? அப்போ என்னென்னா, பிரச்சனை ஒன்று தான், கால மாற்றத்தாலே என்னுடைய மனம் மாற்றம் வந்துவிட்டது. அப்போ என்ன அர்த்தம்? அன்பு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இது நான் கவனிக்கணும், இதை ஒத்துக்கணும். அப்போது பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்து இதை விவாதிக்கலாமா, இதை எடுத்து பேசலாமா, இதை சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம். ஏன்னா நீதிமொழிகளில் சொல்கிறாரு, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா போதும். ஒரு கோபத்தை கேட்கணுன்ற விஷயத்தை அப்படி ஸ்லோ பண்ணிவிட்டு மனசில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் கேட்கலாம் அப்படின்னா நீங்களே வேல்யூ பண்ணிவிட்டு சிச்சி இதை போய் எதுக்கு கேட்கணும், இது எதுக்கு சொல்லணும், எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். நம்மளே சட்டுன்னு கேட்கணும், சட்டுன்னு சொல்லிடணும் அப்படின் போது தான் பிரச்சனை பெருசாகிடும். அவங்களும் தயாராகிடுவாங்க. ஏன்னா இது பழக்கமாகிடும் பார்த்தீங்களா குடும்பங்களுக்குள்ளே. சரி, அடுத்தது அவனவன் தன்னைத்தான் சோதித்து பார்க்க வேண்டும். பிரச்சனையை சோதித்து பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அவங்கள சோதித்து பார்த்துக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுதல்ல தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன்னை, ஒரு கணவன் தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். நான் எப்படி இருக்கேன், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன், இதை மனைவி பண்ணும்போது மாத்திரம் ஏன் நான் பெருசு பண்ணுறேன், அதையே நான் பூதாகரமாக்குறேன், அதையே விவாத பொருளாக்குறேன். மனைவி யோசிக்கணும், நானும் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன், ஆனால் கணவன் பண்ணுறதை மாத்திரம் ஏன் பெருசாக்குறேன், அதை ஏன் பிரபலப்படுத்துகிறேன், யோசிக்கணும். அப்போ அவரவர்கள் தங்கள் சுயக்கிரிகளை சோதித்து பார்த்து அந்த ஒரு பழக்கம் நிதானம் இருக்குமானால் நாம் பிரச்சனைகளை பெருசாக்க மாட்டோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். நீ கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இங்கே 2 பேரை பற்றி தானே பேசுது. அது கணவனாகவும் மனைவியாகவும் இருந்தால் அப்படி யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு கணவன் மனைவியின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறார். இவர் கண்ணில் பெரிய உத்திரம் போல மிஸ்டேக் வச்சிருக்கார். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே
இந்த ஒரு புரிதல், இந்த ஞானம் இல்லையானால், இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் பெருசாயிட்டே போகுது. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதனால் முறிந்து போகும் அளவுக்கு இன்றைக்கு சுலபமாக பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து விவாதிக்கும் பொழுது அதில் தேவநீதியை நிலைநாட்டுகிறோமா அல்லது பழி வாங்குகிறோமா? அன்னைக்கு அப்படி சொன்னால, இன்னைக்கு வச்சுக்கிறேன். அன்னைக்கு அவர் என்னை இப்படி கேட்டார்ல, இன்னைக்கு வச்சுக்கிறேன். பழி வாங்குதல், பதிலுக்கு பதில். இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இருந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மலைப்பிரசங்கத்தில். அப்போ நாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு விஷயத்தை பேசுகிறோமா அல்லது பழிவாங்கும்படியாகவே நாம் ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது கோபதாபங்கள் வரும் இல்லையா? வரதான் செய்யும் கண்டிப்பாக. இவ்வளோ வித்தியாசங்கள் அப்படிப்பட்ட இருவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் போராட்டங்கள், பிசாசின் சோதனைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் அந்த வேறுபாடுகள், வித்தியாசங்களுக்கு இடையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கோபம் வருதுன்றது அதிகமாக இருக்குது இப்பெல்லாம். அந்த கோபம் வரும் பொழுது அதை தாமதம் பண்ணாமல் உடனே சரி செய்து விடும்படியான ஒரு மனம் நமக்கு தேவைப்படுது. எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. ஒவ்வொரு நாளுமே அந்த மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக அன்று தொடங்கிய கோபம் மறைந்து விட வேண்டும். சூரியனோடு சேர்த்து அதுவும் மறைஞ்சிடணும். இந்த ரூல், இந்த சட்டத்தை நாம் கையாண்டால் அந்த குடும்பம் வெற்றிகரமான குடும்பமாக, தேவ குடும்பமாக தொடர்ந்து வாழும். எவ்வளோ சுலபமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். அடுத்தது ரொம்ப முக்கியம். நம்மளாம் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கோம், வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஓரமாக ஒதுங்கிடுறோன்றதும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனாலும் பேசுகிறோம் தானே. அப்படி பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். கணவன் மனைவி குறிப்பாக கவனமாக பேச வேண்டும். அதில் மனைவி மரியாதையோடு பேச வேண்டும், கணவன் அன்போடு பேச வேண்டும். இதில் ஞாபகம் வச்சுக்கணும். கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் அல்லது வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இதை மனசில் நாம் வச்சிக்கிறதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது, பதில் சொல்லும் பொழுது அது உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும். அந்த உப்பை போட்டோம்னா அங்கே சுவை மனம் கூடணும். கிருபை பொருந்தினதாயும் கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸாக இருக்கணும். பார்த்தீங்களா, நிறைய விஷயம் பார்த்தோம். இன்னொரு முறை கூட கேளுங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சமீபத்தில் திருமணமாக இருக்கலாம், சில ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், இன்னும் அதிக வருஷங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆயத்தமாக நீங்கள் திருமணத்துக்கென்று இருக்கலாம். கேளுங்க தயவுசெய்து. இவைகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் தேவாலோசனைகளை, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வெற்றிகரமான கிறிஸ்துவுக்குள்ளான திருமண வாழ்வை நாம் வாழ முடியும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அற்புதமான நம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றி. இவையெல்லாம் நாங்கள் தெரிந்தது போலவே இருந்தாலும் கூட கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம், மறந்து விடுகிறோம். நாங்கள் இதையெல்லாம் இப்பொழுது கவனித்தோம், நினைப்பூட்டியிருக்கிறீர், காண்பித்திருக்கிறீர். இதை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு உமது நீதியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?